வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான சிக்கன் கிரேவி. இது பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப தேவைப்படாது. கம்மியான இன்க்ரீடியன்ஸில் வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. பேச்சுலர்ஸ் ஐயோ சிக்கன் செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் வாங்கி தயிர், மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவைக்கேற்ற உப்பு போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மணி நேரம் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 6 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதும் பட்டை போட்டுக்கோங்க. பட்டை கொஞ்சம் நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 கிராம்பு, 4லேருந்து 6 கிராம்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதும், நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி சிக்கனோட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதும், எப்போவுமே வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்போ தான் அந்த கடாயிலையோ பாத்திரத்துலையோ பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சிக்கனை ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் ரொம்ப பொடியாக வாங்காமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாகவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு. இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா இதை பரட்டி விட்டுடலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. அதனுடைய தண்ணியிலே இது வெந்துடும் நல்லாவே. ஏன்னா நம்ம திக்கான கிரேவி தான் பண்ணுறோம், செமி கிரேவி மாதிரி. அதனால் தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி நல்லா 4 வாட்டி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை விட்டுடுங்க. பாருங்கள், அந்த 10 மினிட்ஸ் விட்டோடனே அதில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெல்லாம் தானாக விட்டு வந்துருச்சு. பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா இதோட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு, உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் நல்ல செமி கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க. பிகினர்ஸும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தக்காளி அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கோம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? அவ்வளோதாங்க, நம்மளுடைய யம்மியான டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.